வணக்க மக்களே, நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, கார்த்திக் கதையில லாஸ்ட் எபிசோடுல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம இன்னைக்கு பார்ப்போம். என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம ரேவதிய அந்த ரவுடிங்க பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க மலை உச்சிக்கு. அதே நேரத்துல ரேவதி கத்துறாங்க, டேய் யாருடா நீங்க, எதுக்குடா என்ன பிடிச்சி இழுத்துட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி ரேவதி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ரவுடிங்க சொல்றாங்க, ஏய் வாய முறி அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை பிடிச்சி மலை உச்சிக்கு இழுத்துட்டு போயிட்டாங்க. அதே நேரத்துல நம்ம கார்த்தி எப்படியோ ரேவதிய ரவுடிங்க கடத்திட்டு வந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அப்ப தூரத்துல இருந்து கார்த்தி பாக்குறதுக்கு ரேவதிய மலை உச்சில இருந்து தள்ளுறதுக்காக அந்த ரவுடிங்க ரேவதிய புடிச்சுக்கிட்டு நிக்கிறது கார்த்திக்கு தெரியுது. அதை பார்த்ததோட கார்த்திக்கு செம்ம ஷாக்கு. கார்த்தி என்ன பண்றாருன்னா தூரத்துல இருந்து கத்துறாரு, டேய் அப்படின்னு. அப்ப அந்த ரவுடிங்க கார்த்திய பார்த்ததோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறானுங்க. அப்ப ஒரு ரவுடி சொல்றான், டேய் அந்த மேடம் சொன்ன ஆளு வந்துட்டான்டா, இவனை இப்பவே இந்த இடத்த விட்டு தள்ளணும் அப்படின்ட்டு ரேவதிய மலை உச்சில இருந்து பிடிச்சு தள்ளி விடுறாங்க. ரேவதி கீழே விழும் பொழுது அங்க இருக்கிற பாறைய புடிச்சுக்கிறாங்க. இதனால ரேவதி கீழே விழல, பாறைய புடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்காங்க. காலு சறுக்குது, கையும் வளர்க்குது. ரேவதி பயத்துல கத்துறாங்க, ஐயோ என்னை யாராவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு மரண பயத்துல ரேவதி அழுகுறாங்க. அதே நேரத்துல கார்த்தி இங்கிருந்து ஓடி வராரு. ஓடி ரேவதிய காப்பாத்த வர மத்த ரவுடிங்க கார்த்தி ரேவதிய காப்பாத்த விடாம தடுக்கிறானுங்க. கார்த்தி ஒவ்வொரு ரவுடியா அடிச்சு காலி பண்றாரு. கடைசியா கார்த்தி ரேவதிய காப்பாத்துறதுக்காக போறாரு. அப்ப ஒரு ரவுடி கார்த்திக்கு பின்னாடியால கத்திய கொண்டுகிட்டு வராரு. அப்ப கார்த்தி டக்குன்னு திரும்பி பார்க்க டக்குன்னு அந்த ரவுடியையும் அடிச்சு போட்டுறாரு. இன்னொரு பக்கம் ரேவதி மரண பயத்துல அழுதுட்டு இருக்காங்க, என்ன யாராவது காப்பாத்துங்க அப்படின்னு. அப்ப கார்த்தி இருந்து ஓடி போயிட்டு பாக்குறாரு. பார்த்தா ரேவதி மலை உச்சில தொங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு டக்குன்னு ரேவதிக்கு கை கொடுத்து ரேவதிய மலை உச்சில இருந்து மேல தூக்குறாரு. அப்ப ரேவதி நேரா கார்த்திய பார்க்க, கார்த்தி நேரா ரேவதிய பார்க்க அவங்க ரெண்டு பேருக்கு பின்னாடி ஒரு பாட்டை போட்டு விடுறாங்க. அப்புறமா ரேவதி டக்குன்னு இந்த பக்கமா வராங்க. அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து ரூமுக்கு வந்துடுறாங்க. அங்க வந்ததோட நம்ம கார்த்தி கேக்குறாரு, இங்க பாரு நீ எப்படி அந்த ரவுடிங்க கிட்ட மாட்டின. ரேவதி சொல்றாங்க, ரொம்ப தலைவலிக்குது அப்படின்னு மெடிக்கல் ஷாப்புக்கு டேப்லெட் வாங்குறதுக்காக போனேன். போயிட்டு திரும்பி வரும் பொழுது அந்த டேர்னிங்ல தான் அந்த ரவுடிங்க என்னை கடத்திட்டானுங்க. என் போனும் அந்த இடத்துலயே கீழே விழுந்துட்டு. இது கேட்டதோட ரவுடி அந்த கார்த்தி கேக்குறாரு, சரி ஓகே அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, என்னை எதுக்காக கடத்தினாங்கன்னு தெரியல. அப்ப கார்த்தி சொல்றாரு, அந்த கடத்தினது யாரு அப்படிங்கறத பத்தி எனக்கு தெரியும், நான் சொன்னா நீ கண்டிப்பா நம்ப போறது கிடையாது. அப்ப ரேவதி கேக்குறாங்க, யாரு அப்படி என்ன கடத்தினது, உனக்கு தெரியுமா என்னை யாரு கடத்தினது அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, ஆமா உன்னை கடத்தினது யாரு அப்படிங்கறது எனக்கு தெரியும், ஆனா யாருன்னு சொன்னா நீ கண்டிப்பா நம்ப போறது கிடையாது. ரேவதி கேக்குறாங்க, அப்படி நீ யார சொல்ல போற. அப்ப கார்த்தி சொல்றாரு, வேற யாரு, மாயாதான். மாயாதான் ரவுடிகளுக்கு காசு கொடுத்து உன்னை கடத்த சொல்லி இங்க ஆள் அனுப்பியிருக்காங்க. அதோட மாயா ஒன்னும் அவங்க ஊர்ல இல்ல, மாயா இங்கதான் இருக்கா. இது கேட்டதோட ரேவதி கேக்குறாங்க, எதுக்காக. மாயாக்கா என்ன கடத்தணும், இங்க பாரு அவங்கெல்லாம் அப்படிப்பட்ட ஆளே கிடையாது. கார்த்தி சொல்றாரு, அவங்க நான் தான் மகேஷ பிடிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு நினைச்சேன், மகேஷ விடுதலை பண்ண சொல்லி பொண்ணை கடத்தி வச்சிருக்காங்க என்ன மிரட்டுறதுக்காக. இது கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, நல்லாதான் கதை கட்டுறப்போ, மாயா அக்காவுக்கு அந்த அளவுக்கு பணபலம் எல்லாம் இல்ல, அவங்க ரொம்ப இன்னசென்ட், அவங்க இந்த தூரம் வர அளவுக்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் விவரம் கிடையாது. அவங்களே பாவம் மகேஷ காணோம் அப்படின்னு அவங்க ஊர்ல தவிச்சு போய் இருக்காங்க. ஆனா அவங்க சந்தேகப்பட்டதுல ஒரு தவறும் கிடையாது, நீதான் கண்டிப்பா மகேஷ கடத்தி இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு, நீ எதுவுமே தெரியாதவ மாதிரி பேசாத. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு நீ வேணும்னா இப்ப மாயாவுக்கு போன் பண்ணி பாரு அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, நான் கண்டிப்பா போன் பண்றேன், அவங்க கண்டிப்பா இங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அவங்க சொந்த ஊர்ல தான் இருப்பாங்க, நீ ஏன் அவங்கள பத்தி இப்படி தப்பு தப்பா சொல்ற அப்படின்ட்டு நேரா நம்ம ரேவதி மாயாவுக்கு போன் பண்றாங்க.
மாயா வந்துட்டு ரேவதியோட கால் வரதை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னது, ரேவதி போன் பண்றா? ஒருவேளை அந்த ரவுடிங்க இவள் கதையை முடிக்கலையோ அப்படின்னு. சரி, போன் அட்டன் பண்ணி கேட்போம். கண்டிப்பா இந்த ரேவதிய அந்த டிரைவர் ராஜா தான் காப்பாத்திருப்பான். கண்டிப்பா என்னை பத்தி ஏதாவது சொல்லி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை கேட்கறதுக்காக தான் இப்போ உடனே எனக்கு ரேவதி போன் பண்றா. சரி கேட்போம் அப்படின்னு போன் அட்டன் பண்ணி, சொல்லு ரேவதி. அப்ப ரேவதி கேக்குறாங்க, அக்கா இப்ப நீங்க எங்கக்கா இருக்கீங்க? மாயா சொல்றாங்க, நான் என் சொந்த ஊர்ல தான் ரேவதி இருக்கேன். மகேஷ காணும் அப்படின்னு எங்க பார்த்தாலும் தேடிக்கிட்டு இருக்கேன் ரேவதி. அப்ப ரேவதி போனை லவுட் ஸ்பீக்கர்ல போடுறாங்க. கார்த்திக் கேக்குறாரு. அப்ப மாயா சொல்றாங்க, என்ன ரேவதி திடீர்னு போன் பண்ணிருக்க? நீ ஹனிமூனுக்கு போயிட்டதா கேள்விப்பட்டேன். அதுக்கு ரேவதி சொல்றாங்க, ஆமாக்கா இங்கதான் வந்தேன். இங்க வந்து என்ன 4 ரவுடிங்க கடத்திட்டாங்க. அது கடத்தினது நீங்க தான் அப்படின்னு இந்த டிரைவர் ராஜா சொல்றான். உங்ககிட்ட அந்த அளவுக்கு என்ன பவர் இருக்கு? உங்ககிட்ட காசே இல்ல. நீங்க எப்படி அந்த ரவுடிகளுக்கு பணம் கொடுத்து இந்த மாதிரி எல்லாம் அரேஞ்ச் பண்ணுவீங்க? இங்க பாருங்கக்கா, நீங்க சொந்த ஊர்ல தானே இருக்கீங்க. நீங்களே பாவம், உங்க மேல இவன் பழி போடுறான். அப்ப மாயா சொல்றாங்க, பாத்தியா ரேவதி, எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா என் மேல இப்படி வந்து அவன் பழி போடுறானே, பாத்தியா? இவன் கூட தான் நீ சேர்ந்து வாழ போறியா? இது கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, மாயாக்கா நீங்க கவலைப்படாதீங்க. இவன் எவ்வளவு பொய் சொன்னாலும் நான் கண்டிப்பா நம்ப மாட்டேன் அப்படின்னுட்டு. சரிக்கா நீங்க பாருங்க அப்படின்னு போனை கட் பண்ண போக, மாயா டக்குன்னு, ரேவதி ஒரு நிமிஷம் நில்ல. அப்ப ரேவதி கேக்குறாங்க, சொல்லுங்க மாயாக்கா. மாயா சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, கண்டிப்பா அந்த கார் டிரைவர் ராஜாவை தவிர்த்து வேற யாரும் மகேஷ கடத்தி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவன் தான் கடத்தி வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் மிரட்டிக்கிட்டு இருக்கான். நீ தான் ரேவதி, எப்படியாவது மகேஷ அவன்கிட்ட இருந்து நீ தான் காப்பாத்தணும். இதை கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, கண்டிப்பா மாயாக்கா. மகேஷ் எங்க இருந்தாலும் இன்னும் 2-3 நாளையில நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நீங்க கவலைப்படாம தைரியமா இருங்க. மாயா சொல்றாங்க, சரி ரேவதி, உன்னதான் நம்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அதுக்கப்புறம் ரேவதி நேரா கார்த்திகை பாக்குறாங்க. பாத்தியா, மாயாக்கா இங்கேயே இல்ல, அவங்க சொந்த ஊர்ல தான் இருக்காங்க. எனக்கு என்னமோ இப்ப புதுசா ஒரு சந்தேகம் வந்திருக்கு. கார்த்தி கேக்குறாரு, என்ன சந்தேகம் வந்திருக்கு உனக்கு? அப்ப ரேவதி சொல்றாங்க, ஒருவேளை இந்த நாடகத்தை நீ பண்ணிருப்பியோ? கார்த்தி கேக்குறாரு, என்ன சொல்ற? ரேவதி சொல்றாங்க, ஆமா, இந்த மாதிரி ரவுடிகளை வச்சு கடத்தி இந்த மாதிரி நாடகம் போட்டு நீ காப்பாத்துற மாதிரி நாடகத்தை போட்டு என் மனசுல இடம் பிடிக்கிறதுக்காக நீ இப்படி பண்ணிருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குல்ல. அதோட மாயாக்கா மேல பழி போடுறதுக்கும் உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்ல. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, உன்னால எப்படி இந்த மாதிரி கேவலமா பதில் சொல்ல முடியுது? இங்க பாரு, நீ காணும்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் வரைக்கும் கொடுத்திருக்க. அப்ப ரேவதி சொல்றாங்க, அதுவும் உன்னோட நாடகமா இருக்கலாம். ஏன்னா இப்படி எல்லாம் நாடகம் போட்டுதானே என் கழுத்திலேயே தாலி கட்டுன. இதை கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, இந்த மாதிரி எல்லாம் உன்னால எப்படிதான் யோசிக்க முடியுதோன்னு தெரியல ரேவதி. நானே எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் உன்னை காப்பாத்திருக்கேன். ஆனா அதுக்கு ஒரு நன்றி கூட சொல்லாம இப்ப நீ ஏன் மேல பழி போட்டுக்கிட்டு இருக்க. நல்லா இருக்கு ரேவதி உன்னோட நியாயம் எல்லாம். இதுக்கு முன்னாடியெல்லாம் நல்லா தானே யோசிச்சு முடிவெடுப்ப. இப்ப மட்டும் ஏன் யோசிச்சு முடிவெடுக்க மாட்டேங்கிற? கண்டபடி என் மேல பழி போட்டுக்கிட்டு இருக்க. இங்க பாரு ரேவதி, நான் ஓரளவுக்கு தான் பொறுமையா இருப்பேன். தேவையில்லாம எதுக்கெடுத்தாலும் நீ ஏன் மேலே பழி போட்டுக்கிட்டு இருக்க. இன்னைக்கு நாள் ஃபுல்லா நீ காணும்னு தவிச்சு போய் எங்க பார்த்தாலும் தேடணும் பாரு, என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்ல. அப்ப ரேவதி சொல்றாங்க, போதும், நீதான் சரியா நடிக்கிறியே. இதை கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, இதுக்கு மேல என்னால உன்கிட்ட எதுவும் பேச முடியாது. சரி, நீ காணும்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கன்னு அதை போயிட்டு நான் வாபஸ் வாங்கிட்டு வந்து தொலைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அந்த இடத்துல இருந்து போறாரு. கார்த்தி போனதோட ரேவதி நினைக்கிறாங்க, இது எல்லாம் இவனோட திட்டமா தான் இருக்கும். எப்படியாவது என்னை அவன் வலையில சிக்க வைக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். இவன் எப்படி என்னை ஏமாத்துறான் அப்படிங்கறத நானும் பாத்துறேன். பாவம் மாயாக்கா, அவங்களே மகேஷ பறி கொடுத்துட்டு தவிச்சு போய் இருக்காங்க. மகா மாதிரி உள்ளவன். ஆனா இந்த டிரைவர் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் இனிமே என்ன நடிச்சாலும் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் சீனசி பண்ணி வீட்டை காமிக்கிறாங்க. அப்ப ரேவதி நினைக்கிறாங்க, ஒரு 3 நாள் நிம்மதியா இருந்துட்டு போகலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா இப்படி எல்லாம் பிரச்சனை நடக்குது. ஏன் என் லைஃப்ல மட்டும் இந்த மாதிரி எல்லாம் ஒரு ப்ராப்ளம் நடக்குது அப்படின்ட்டு ரேவதி புலம்புறாங்க. அதே நேரத்துல நம்ம ரேவதியும் கார்த்தியும் வீட்டுக்கு வராங்க.
காரை வந்து நின்னத்தோட ரேவதி அவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்குள்ள வராங்க. சாமுண்டீஸ்வரி வந்து ரேவதியும் ராஜாவும் வரத பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க. மாப்பிள்ளையும் ரேவதியும் வந்துட்டாங்க அப்படின்னு. அப்ப வீட்டுல உள்ள எல்லாரும் வந்து பாக்குறாங்க. அப்ப ரேவதி இருந்து வீட்டுக்குள்ள அவங்களோட பொட்டி எடுத்துட்டு வராங்க. அப்பதான் சாமுண்டீஸ்வரி நேரா ரேவதிய பார்த்து, ரேவதி ட்ரிப் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ரேவதி எதுவுமே பேசாம கோவமா அந்த இடத்துல இருந்து போறாங்க. ரேவதி கோவமா போறத பார்த்துட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி அமைதியா இருக்காங்க. அப்பதான் கார்த்தி உள்ளார வராரு. கார்த்தி வந்ததோட மயில் வாகனமும் ராஜராஜனும் கார்த்திய பார்த்து, மாப்பிள்ள வந்துட்டீங்களா, உங்களோட ட்ரிப் எப்படி இருந்துச்சு, என்ன இன்னும் ஒரு வருஷத்துல ஒரு குட்டி பாப்பாவையோ இல்ல அத்தை மாதிரி ஒரு குட்டி ஜான்சி ராணியவையோ எதிர்பார்க்கலாமா? இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, ஏங்க நீங்க வேற. இது கேட்டதோட அவரு கேக்குறாரு, ஏன் மாப்பிள்ள என்னாச்சு? அதுக்கு கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, அங்க நடந்த பிரச்சனையே வேற. சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, என்ன மாப்பிள்ள நடந்த பிரச்சனையே வேற அப்படின்னு சொல்றீங்க, என்னாச்சு மாப்பிள்ள? கார்த்தி சொல்றாரு, அத்தை அங்க வந்துட்டு ரேவதி தலைவலிக்குதுன்னு சொன்னாங்க, சரின்னு டேப்லெட் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டேன். திடீர்னு அவங்க காணாம போயிட்டாங்க. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க, ரேவதி காணாம போயிட்டாளா, ரொம்ப பெரிய பிரச்சனை நடந்துச்சா? மயில் வாகனம் சொல்றாரு, என்ன மாப்பிள்ள சினிமாவை விட பெரிய விஷயமா சொல்றீங்க, என்ன ஆச்சு? கார்த்தி சொல்றாரு, அது கடத்தினது யாரு தெரியுமா, மாயாதான். இது கேட்டதோட சந்திரா அதிர்ச்சி ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என்ன மாப்பிள்ள சொல்றீங்க, மாயா கடத்தினாளா? அப்ப கார்த்தி சொல்றாரு, ஆமா மேடம், அந்த மகேஷ நான் தான் பிடிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு நினைச்சு ரேவதிய கடத்தி கொண்டுட்டு போயிட்டு மகேஷை விட சொல்லி அந்த மாயா என்ன டிமாண்ட் பண்ணா. ஆனா எனக்கு தான் மகேஷ் எங்க இருக்கான் அப்படிங்கறதே தெரியாது. அவன் தெரிஞ்சிருந்தா கூட நான் அவனை கடத்தி வச்சிருக்க வேண்டிய அவசியம் எனக்கு என்ன? நான் மாயா கிட்ட எவ்வளவோ சொன்னேன், எனக்கு நான் வந்து மகேஷ கடத்தி வச்சில்ல, அவன் எங்க இருக்கானோ தெரியாது அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். ஆனா அந்த மாயா கொஞ்சம் கூட நம்பவே இல்லை. அது கேட்டதோட கொஞ்சம் கூட நம்ம சந்திரா நம்பவே இல்லை. இன்னொரு பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, இங்க பாரு, உண்மையாவே இது நடந்துச்சா? அந்த மாயாவுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் பொண்ணை கடத்துவா? கார்த்தி சொல்றாரு, கடத்துனது மட்டும் இல்ல, ரேவதிய பாறையில இருந்து பிடிச்சு தள்ளி விட்டுட்டா. அவளை காப்பாத்துறது எனக்கு ரொம்ப பெரிய விஷயமாகிடுச்சு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி செம்ம கோவப்படுறாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த மாயா இப்படிப்பட்ட ஒரு வேலைய பாப்பா? அவளுக்கு இவ்வளவு தைரியம் எங்க இருந்து வந்துச்சு? அவளை நான் கண்டிப்பா விட மாட்டேன், இப்பவே நான் அவளை காலி பண்றேன் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கோவப்படுறாங்க. அப்பதான் நம்ம கார்த்தி என்ன சொல்றாருன்னா, அத்தை ஒரு நிமிஷம் பொறுங்க, நான் பாத்துக்கிறேன். சந்திரா சொல்றாங்க, அக்கா இவன் சொல்றத நீ அப்படியே நம்புறியா? என்னை பொறுத்த வரைக்கும் மாயா இப்படி பண்ற ஆளே கிடையாது. அவ ரொம்ப இன்னசென்ட். அவ அந்த கடத்தல் அளவுக்கெல்லாம் அவன்கிட்ட பணமும் கிடையாது, ஆள் பலம் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கையில அவ எப்படி வந்துட்டு ரேவதிய கடத்தி இருப்பா? அதோட ரேவதி உன் பொண்ணுன்னு தெரியும் அவளுக்கு, கண்டிப்பா அவ உன் விஷயத்துல தலையிட மாட்டா. அதோட அந்த அளவுக்கு அவளுக்கு திறமையும் கிடையாது. இவன் சொல்றானே அப்படிங்கறதுக்காக நீ நம்புறியாக்கா அப்படின்னு கேக்குறாங்க. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சந்திராவை பார்த்து, சந்திரா உனக்கு எதுவும் தெரியாது, அந்த மாயா எப்படிப்பட்ட கேடி அப்படிங்கறது எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் நான் டிரைவர் சொன்னதோட நம்புறேன். இங்க பாரு ராஜா, நான் கண்டிப்பா அவளை விடமாட்டேன். இப்பவே அவ என் துப்பாக்கிக்கு பதில் சொல்லணும். கார்த்தி டக்குன்னு சாமுண்டீஸ்வரிய தடுத்து, அத்தை இன்னும் ரேவதி வந்துட்டு மாயா ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை நம்ம இப்படி ஏதாவது ஒரு முடிவெடுக்க போய் அதுவே ரேவதி நம்மள தப்பா நினைக்கிற மாதிரி ஆகிரும். அதனால அத்தை நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த மாயா எப்படிப்பட்டவ அப்படிங்கிறத நான் ரேவதிக்கு ப்ரூவ் பண்றேன். இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும் சரிங்க மாப்பிள்ள அப்படிங்கிறாங்க. அப்புறமா மயில் வாகனம் சொல்றாரு, அந்த மாயா இந்த அளவுக்கா திட்டம் போட்டா? அப்ப கார்த்தி சொல்றாரு, ஆமா அப்படின்னு. அப்ப ராஜராஜா சொல்றாரு, மாப்பிள்ள என் பொண்ணோட உயிரையே காப்பாத்திருக்கீங்க, ரொம்ப நன்றி மாப்பிள்ள. கார்த்தி சொல்றாரு, சரிங்க மாமா அப்படின்னு. அப்புறமா சந்திரா இதை கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. மாயா இங்க தானே இருந்தா, எப்ப அவ அங்க போடா? நமக்கு தெரியாம ஏதோ ஒரு பிளான் பண்ணிருக்கா அப்படின்ட்டு நம்ம சந்திரா நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ரேவதி ரூமுக்கு போனதோட
அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கால் பண்றாங்க. அப்ப ரேவதி போன் அட்டன் பண்ணி சொல்லுடி அப்படின்னு கேட்க, அந்த ஃப்ரெண்டு கேக்குறாங்க, ரேவதி இப்ப நீ எங்கடி இருக்க? ரீசெண்டா உனக்கு கல்யாணம் ஆனிச்சுன்னு கேள்விப்பட்டேன். ஹாப்பி மேரிட் லைஃப் டி. ரேவதி கேக்குறாங்க, எங்கடி ஹாப்பி மேரிட் லைஃப்? நான் ஆசைப்பட்ட ஒருத்தனை என்னால கல்யாணம் பண்ண முடியல. இந்த கல்யாணமே ஒரு பெரிய ட்விஸ்டோட நடந்துச்சு. எங்க அம்மாவுக்கு பிடிச்ச பையனை கடைசியில நான் கல்யாணம் பண்ற மாதிரி ஆகிருச்சு. ஆனா அவன் சரியான ஃப்ராடு. அவன் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு என் தலையில எழுதியிருக்கு. இது கேட்டதோட அந்த ஃப்ரெண்டு கேக்குறாங்க, என்னடி ஃபாரின்லாம் வரணும் அப்படின்னு சொல்லி நீ ஒரு பெரிய பிளான் பண்ண, என்னடி ஆச்சு? அப்ப ரேவதி சொல்றாங்க, ஆமாண்டி, இந்த பாஸ்போர்ட் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு நிறைய பிளான் பண்ணேன். அதுவும் எனக்கு பிடிச்ச ஒருத்தரை நான் கல்யாணம் பண்ணியிருந்தா நான் நினைச்சது எல்லாமே நடந்திருக்கும். ஆனா இப்ப எதுவுமே நடக்காம போச்சு. எங்க அம்மா எனக்கு பிடிக்காத ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அவனை மீறி என்னால வர முடியுமா என்னன்னு தெரியல. இதை கேட்டதோட அந்த ஃப்ரெண்டு சொல்றாங்க, என்னடி இப்படி சொல்ற? இந்த பாரு, ஒருவேளை உனக்கு அந்த பையனை பிடிக்கல அப்படின்னா உங்க அம்மா கிட்ட சொல்லு. ரேவதி சொல்றாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடியே அவனை எனக்கு பிடிக்கல அப்படின்னு அம்மா கிட்ட பல தடவை நான் போராடி சொல்லிட்டேன். ஆனா அம்மா கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை. அவங்களுக்கு அவங்களோட முடிவுதான் ரொம்ப முக்கியமா போயிடுச்சு. என் லைஃபே இப்ப எதுவுமே இல்லாம போச்சுடி. இப்ப நான் என்ன பண்றதுன்னே தெரியல. இது கேட்டதோட அந்த பொண்ணு சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, நடந்தது நடந்ததாவே இருக்கட்டும். இதுக்கப்புறம் நடக்க போறதை நீ தான் முடிவு பண்ணணும். காலம் ஃபுல்லா உனக்கு பிடிக்காத ஒருத்தர் கூட சேர்ந்து வாழ்றதுக்காக முயற்சி பண்ண போறியா, இல்ல உன் லைஃப் எதிர்காலம் இங்க காத்துக்கிட்டு இருக்கு, நீ அங்க கிளம்பி வர போறியா? இங்க பாரு, உங்க அம்மா கண்டிப்பா வந்துட்டு உன்னை ஃபாரின் அனுப்ப மாட்டாங்க. நீ தான் இனிமே முடிவெடுக்கணும். இனிமே உன்னோட முடிவுலதான் இருக்கு. இது கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, சரிடி, நான் கண்டிப்பா வந்துட்டு எப்படியாவது அங்க வரத்துக்கு ட்ரை பண்றேன். இது கேட்டதோட அந்த ஃப்ரெண்டும், சரி ரேவதி, உனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரேவதி ஃபாரின் கிளம்புறதுக்காக முடிவு பண்றாங்க. இந்த விஷயத்த பத்தி சாமுண்டீஸ்வரிக்கு தெரிய வந்தா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது எல்லாமே அப்கமிங் எபிசோடுல ரொம்பவே ட்விஸ்ட் அண்ட் டேர்னிங்ஸா நடக்க போகுது. இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.